பணி நிரந்தரம் செய்ய கோரி 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். கள விவரம் என்ன, விரிவாக வழங்கலாம். வணக்கம். 6வது நாளாக பணி நிரந்தரம் வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செவிலியர்களை கழிவறையினுள் சென்று காவல்துறையினர் கைது செய்திருக்கக்கூடிய ஆடியோ ஒன்று வெளியாகி இருப்பது, அந்த பெண்மணி பேசி இருப்பது என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் சமவேளைக்கு சம ஊதியம், பணி நியமனம் ஆகியவற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து 6வது நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த செவிலியர்களை கைது செய்யக்கூடிய பணியில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். 18ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டமானது 6 நாட்களை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் செவிலியர்கள் ஒன்று கூடி 1500க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டாலும் இறக்கிவிடப்பட்ட இடத்திலிருந்து தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை கலைந்து செல்ல மாட்டோம் என்பதை உறுதியாக கொண்டு இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த செவிலியர் ஒருவர் கழிவறையை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போதே உள்ளே சென்று காவல்துறையினர் அத்துமீறி கைது செய்திருக்கக்கூடிய கைது செய்திருப்பது பெரும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செவிலியர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக உடை மாற்றுவதற்காகவும் அதே போல கழிவறையில் இருந்த அந்த செவிலியரை விடாபிடியாக இழுத்து சென்று அந்த செவிலியர் ஆடியோ ஒன்றை பாதிக்கப்பட்ட செவிலியர் வெளியிட்டு இருக்கிறார். போலீசாரிடம் தன்னுடைய அந்த உடல்நிலை பிரச்சனையை தெரிவித்தும் தன்னை விடாமல் அழைத்து சென்று அந்த வாகனத்தில் ஏற்றியதாக அழுது கொண்டே பேசியிருக்கக்கூடிய ஆடியோ என்பது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. 1500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் திமுக அரசினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் இந்த போராட்டத்தை நியாயமாக நடத்துவதாக கடந்த 6 தினங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செவிலியர்கள் தொடர்ந்து சொல்லி இருப்பதை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது 6 நாட்களை எட்டிய நிலையில் காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கின்றனர். பல்வேறு இடங்களில் இருந்த செவிலியர்களை கைது செய்வது மட்டுமல்லாமல் கழிவறையை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த செவிலியர்களையும் வலுக்கட்டாயமாக அவர்கள் அந்த பயன்படுத்தி இருக்கக்கூடிய சூழலின் போதுமே திமுக அரசினுடைய அராஜகத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் காவல்துறையினர் மீதும் போராட்ட களத்தில் இருப்பவர்கள் பெரும் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். ஹலோ மேம், வளர்மதி பேசுகிறேங்க மேம். காலையில் பாத்ரூம் போகிறதுக்காக மேம் வெளியே வந்தோங்க மேம். உள்ளே இருக்கிற பாத்ரூம் எல்லாம் லாக் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு வெளியே காசு கொடுத்து போகலான்னு சொல்லி பாத்ரூம் வந்தோங்க மேம். எல்லாம் வாஷ்ரூம்லாம் போயிட்டு நம்ம நாப்கின் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வரலான்னு சொல்லி வந்து பார்த்தா போலீஸ் எல்லாம் கேட்டெல்லாம் லாக் பண்ணியிருந்தாங்க மேம். எங்களை உள்ளேயே அலோவ் பண்ணவே இல்லை. சரி, அட்லீஸ்ட் பேக்காவது எடுத்து கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுங்க மேடம் சார்லாம் சொல்லி கேட்டோங்க மேம். பேக்கு அவங்க எடுத்தே தரல. நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு வண்டியில் ஏறுங்க, உங்களுக்கு பேக் வரும்னு சொல்லி சொன்னாங்க மேம். சரிங்க மேம், அட்லீஸ்ட் என்ன இன்னும் காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்ததோட சரிங்க மேம். நாப்கின் கூட சேஞ்ச் பண்ணலைங்க மேம். இருக்கிற நாப்கின் ஃபுல்லாக வெட்டாகி கிடக்குங்க மேம். அட்லீஸ்ட் எனக்கு பேக் எடுத்து கொடுக்குற நாப்கின் சேஞ்ச் பண்ணிட்டாவது வரேன்னு சொன்னாங்க மேம். அதுக்கும் அவங்க அலோவ் பண்ணாமே தரடி கையெல்லாம் கீறி காயமாயி தரடி இழுத்துட்டு வந்து வண்டியில ஏற்றி விட்டுட்டாங்க மேம். சிஸ்டர், நாங்க ரெஸ்ட் ரூம் போக வந்தோம் சிஸ்டர். ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது இழுத்துட்டு வந்துட்டாங்க. பேண்ட் கூட போடாம நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, பீச் பேப்பர் பேடு வைக்க முடியல, அப்படியே புடிச்சு இழுத்துட்டு வராங்க சார். பேக் எடுக்கல, எதுவுமே எடுக்கல, தரன்னு புடிச்சு இழுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அடைச்சு எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க சார்.
மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா approved villa plots வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call